அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நீத்து டாக்ஸ். எதனால எக்ஸாம்ஸ் ரொம்ப ஸ்கேரியா இருக்கு? எதனால நான் எக்ஸாம் டைம்ல ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்றேன்? எதனால எனக்கு இந்த பயம் வருது? ஸோ எப்படி இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் என்னை இன்னும் பெட்டரா என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியும்? எஃபெக்டிவான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ தான் இந்த வீடியோ சீரிஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாம் பிரெப் மேட் ஈஸி. அதோட பார்ட் 5க்கு உங்கள எல்லாரையும் வெல்கம் பண்றேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ற 10 மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளோட எக்ஸாமுடைய பெர்ஃபார்மன்ஸே குறைச்சிடும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. ஏன்னா நெறைய டைம் நம்ம இந்த தப்புகள வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுடுறோம். அப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா, அத இன்னைக்கே ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா, இந்த ஹேபிட்ஸ் வந்து நம்மளோட எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸ நமக்கு தெரியாமலே ரொம்பவே குறைச்சிடும். ஏன்னா, நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் சரி, இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம மார்க்க குறைச்சிடும், நம்ம கான்ஃபிடன்ஸ குறைச்சிடும், ஏன் நம்மளோட ஹெல்த்த கூட குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, ஜென்ரலா பார்த்தோம்னா, மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பசங்க எல்லாருமே குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எத பண்ணணும் அப்படின்றதுலயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் நம்மளோட வீடியோ சீரிஸ்லயே பார்த்தீங்கன்னா, முதல்ல 4 பார்ட்டும் வந்து நம்ம குழந்தைங்க என்ன எக்ஸாம்க்கு எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணணும்னா, என்ன மாதிரி டெக்னிக்ஸ ஃபாலோ பண்ணும் அப்படின்றது தான் 4 பார்ட்டா போட்டோம். ஆனா, அதே மாதிரி எவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா நம்ம வந்து எத பண்ணணும்னு யோசிக்கிறோமோ, அதே மாதிரி எத பண்ணக்கூடாதுன்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா, இதுவும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம 10 விஷயங்கள் சரியா பண்ணாலும், ஒரு விஷயம் தப்பா பண்ணா, மோஸ்ட்லி அது நம்மளுடைய ரிசல்ட்ட அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு இந்த வீடியோல 10 சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் பண்ண மிஸ்டேக்ஸ், அதாவது குழந்தைங்க இந்த மிஸ்டேக்ஸ பண்ணாங்கன்னா, அவங்களோட எக்ஸாம அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அத எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம் லாஸ்ட் மினிட் கிராமிங். அதாவது குழந்தைங்க பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷத்துல உட்காந்து நிறைய படிப்பாங்க. நம்ம நிறைய டைம் சொல்லுவோம், என் குழந்தை ஒரு 2 நாள் உட்காந்தானா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருவான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல உட்காந்து படிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்களோட ஞாபக சக்தி குறைஞ்சிடுது. அவங்க அந்த 2 நாள்ல படிச்சு ஒருவேளை அடுத்த நாள் எக்ஸாம்ல எப்படியோ எழுதிடுறாங்க. பட் அது வந்து ரியல் லைஃப்க்கு யூஸ் பண்ண முடியறது இல்ல. அப்ளிகேஷன் ஓரியன்டா அவங்களால பண்ண முடியறது இல்ல. அதுக்கு பதிலா ஸ்பேஸ்டு ரிவிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண சொல்லுங்க. அதாவது எக்ஸாம்க்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் 1 மந்த் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு, ஸோ ஒரு நாள் படிச்ச விஷயத்த 3வது நாள் 5வது நாள் அந்த மாதிரி இடைவிட்டு அதை வந்து ரிவைஸ் பண்ணும்போது விஷயங்கள் நல்லாவே ஞாபகத்துல இருக்கும். இந்த லாஸ்ட் மினிட் கிராமிங் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அது வந்து குழந்தைங்களுடைய மெமரி பவரை குறைக்கிறதுக்கும் அந்த ரிட்டென்ஷன் பவரையும் குறைச்சிடும். அண்ட் 2வது விஷயம், தூக்கத்தை அவாய்ட் பண்றது. நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். எக்ஸாம் இருக்கு அதனால நான் ராத்திரி பகல்னு உட்காந்து படிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி உட்காந்து படிக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ராத்திரி பகல்னு படிக்கும்போது என்ன ஆகுது, திருப்பியும் நம்ம மெமரிக்கு வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகுது. நம்மளால நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம படிக்கிற விஷயங்களோட ஃபோக்கஸும் குறைஞ்சிரும். ஸோ அதனால எக்ஸாம் டைம்ல கண்டிப்பா 6 to 8 hours, அட்லீஸ்ட் 7 up to 8 hours ஸ்லீப் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 3வது விஷயம், நிறைய நேரம் படிக்கணும், நிறைய எக்ஸைட்டடா உட்காந்து படிக்கணும், ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அடிக்கடி டீ, காஃபி மாதிரி குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கெஃபைன் இன்டேக் ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி கெஃபைன் இன்டேக் எடுக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆக்சுவலா உங்கள வந்து அப்ப ஆக்டிவா வச்சுக்கிட்டாலும், அப்ப வந்து நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணாலும், அது வந்து நமக்கு ஆங்ஸைட்டிய தான் கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல வந்து தண்ணீர் சத்தை வந்து குறைச்சிடும். டீஹைட்ரேட் ஆயிடும். ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால எப்பவுமே எக்ஸாம் டைம்ல நல்லா தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு டீ, காஃபிய வந்து குறைச்சுக்கோங்க. அண்ட் அன்ஹெல்தி டயட் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஸோ யூசுவலா என்ன பண்ணுவோம்? குடுகுடுன்னு போயிட்டு ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிடுறது, ஏதாவது ஸ்வீட்டா இருக்கிறது சாப்பிடுறது. ஏன்னா அந்த மாதிரி ஸ்வீட் விஷயங்கள சாப்பிடும்போது நம்ம நினைக்கிறோம் அது ஒரு எனர்ஜி பூஸ்ட்டா இருக்கும். எனக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். அதனால என்னால நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது எல்லாமே ரொம்ப ஷார்ட் டெர்ம் தாங்க. எனர்ஜி கிராஷ் ஆகி நம்ம பிரெயின் பவர் வந்து ஆக்சுவலா குறைஞ்சிடுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க எக்ஸாம் டைம்ல ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, பேலன்ஸ்டு மீல்ஸ், அதாவது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி ஃபைபர் கன்டென்ட், கார்ப்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நல்ல சத்தான உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ சத்தான உணவுகளை கொடுக்கறதுனால அவங்களோட மெமரி பவர் பூஸ்ட் ஆகும். அவங்களால இன்னும் பெட்டரா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஸ்டடீஸ்ல. அண்ட் அடுத்த பெரிய தப்பு என்ன பண்றோம் தெரியுமா? நான் ஸ்டாப்பா படிக்கிறது. எனக்கு எக்ஸாம் நாளைக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன், ஒரு பிரேக் கூட எடுக்காம திருப்பி திருப்பி ஒரு ஒரு சப்ஜெக்ட் முடிச்சு அடுத்த சப்ஜெக்ட் அடுத்த முடிச்சு அடுத்து கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்கிறது. அண்ட் நம்ம பேரண்ட்ஸா நம்ம என்ன நினைக்கிறோம், ச்சே என் குழந்தை இடைவிடாம படிச்சுட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அவனுக்கு படிப்பு மேல அவ்வளவு ஆர்வமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றோம். பட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி நான் ஸ்டாப்பா படிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா,
குழந்தைங்களோட ஃபோக்கஸ் குறைஞ்சிடும், பேர்ன் அவுட்னு சொல்லுவாங்க. அதாவது டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்க உடலும் சரி, அவங்க மைண்டும் சரி, இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவ் நிலைமையில இருக்காது. ரொம்ப டயர்ட் ஆகி ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. ஸோ அது திருப்பி என்ன ஆகும், அவங்களோட எக்ஸாம்ஸை அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் முன்னாடி வீடியோஸ்ல சொன்ன மாதிரி அடிக்குவேட்டா ஒரு பிரேக் எடுக்கிறது. ஒரு 25 நிமிஷம் 45 நிமிஷம் படிச்சாங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்க சொல்லுங்க. அதே மாதிரி திருப்பி ஒரு 40 மினிட்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் 45 மினிட்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்க சொல்லுங்க. இல்ல 25 மினிட்ஸ் நம்ம பொமடாரோ டெக்னிக் இருக்கு இல்லையா, அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி பிரேக் எடுத்து படிக்கும்போது இன்னும் பெட்டரா நம்மளால எக்ஸாம்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இது ரொம்ப காமனான பிரச்சனை. ஐயையோ! அவன் அவ்ளோ நேரம் படிக்கிறான். அவன் காலையில எழுந்து படிக்கிறான். அவனால நெறைய மார்க் வாங்க முடியுது. என்னால மார்க் வாங்க முடியல. கான்ஸ்டன்ட்டா கம்பேர் பண்றது. அது பேரண்ட்ஸா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும். அவங்க அவங்களே கம்பேர் பண்ணிக்க சொல்லுங்க. அவங்கள மத்தவங்களோட கம்பேர் பண்றத அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா யூசுவலா நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு பிரஷர் தான் ஜாஸ்தி ஆகுது. அந்த அளவுக்கு என்னால பண்ண முடியாதா? அவன் பண்றான் என்னால பண்ண முடியல. ஸோ கான்ஸ்டன்ட்டா நம்ம இப்படியே கம்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது, நமக்கு வந்து நெறைய ஸ்ட்ரெஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிடுது. என்னால அந்த மாதிரி பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ அதனால மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நேத்து என்னால 2 மணி நேரத்துல 3 சாப்டர் படிக்க முடிஞ்சது. இன்னைக்கு என்னால 2 மணி நேரத்துல 4 சாப்டர் படிக்க முடியுது. இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 சாப்டர் என்னால கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ உங்களோட செல்ஃப் ப்ராக்ரஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நேத்து என்னால 1 மணி நேரம் தான் படிக்க முடிஞ்சு. இன்னைக்கு என்னால 1.5 மணி நேரம் படிக்க முடிஞ்சு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களோட ப்ராக்ரஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க. மத்தவங்களோட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அண்ட் நெகட்டிவ் செல்ஃப் டாக். ஐயையோ! நான் தோத்துருவேனோ! என்னால பண்ண முடியாதோ! அங்க எக்ஸாம் ஹால்ல போய் மறந்தா என்ன ஆகுறது? இந்த மாதிரி நெகட்டிவா செல்ஃப் டாக் குடுக்குற பேசுறதுனாலயும், மத்தவங்க வந்து அவங்கள கமெண்ட் பண்றதுனாலயும் யூசுவலா அவங்களோட ஆங்ஸைட்டி லெவல் ரொம்பவே ஜாஸ்தியாயிடும். அந்த பதட்டத்திலேயே வந்து அவங்களால நிறைய விஷயங்கள ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற விஷயங்களையும் கரெக்ட்டா அந்த டைம்ல வந்து ரீகால் பண்ணி எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால என்னால முடியும். என்னால கண்டிப்பா எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நான் சூப்பரா பண்ண போறேன். நான் என்னோட பெஸ்ட் குடுப்பேன். அப்படின்ற மாரி பாசிட்டிவ் சென்டென்சஸ அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. அதுதான் உங்கள வந்து மார்க்ஸ்க்கு அதே மாதிரி உங்களோட கான்ஃபிடன்ஸையும் பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன், நம்ம ஸ்கிரீன் டைம், நம்மள சுத்தி மொபைல், லேப்டாப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு நிறைய விஷயங்கள் நம்மளோட அட்டென்ஷனையும் கான்சன்ட்ரேஷனையும் எடுத்துக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ண பாருங்க. அதுக்கு பதிலா டிஜிட்டலாவே ஏதாவது ஃபோக்கஸ் பண்ற ஆப், ஷெட்யூலிங் டாஸ்க் பண்ற மாதிரி ஆப் யூஸ் பண்ணலாம். இல்ல மொபைல வந்து நீங்க ஸ்டடி ஏரியா பக்கத்துலயே வச்சிடாதீங்க. நோட்டிபிகேஷன்ஸை மியூட் பண்ணிட்டு ரூமுக்கு வெளியில வச்சிருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்கும் போது, இல்லைன்னா ஷெட்யூல் பிரேக் பண்ணிட்டு அப்ப மட்டும் அந்த டிஜிட்டல் டிவைசஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால உங்களோட ஸ்டடி டைம் இன்னும் ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய டைம் நீங்க வந்து டிஜிட்டல் டிவைசஸ்ல யூஸ் பண்றதையும் உங்களால தவிர்க்க முடியும். அண்ட் ரோட் மெமரி, அதாவது ரொம்ப புரிஞ்சு படிக்காம சும்மா பை ஹார்ட் பண்ணி அப்படியே மக்கப் பண்ணி படிக்கிறது. அப்படியே என்னெல்லாம் இருக்கோ அப்படியே பை ஹார்ட் பண்ணி படிக்கிறது. இந்த மாதிரி பை ஹார்ட் பண்ணி படிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, சில நேரங்களில் இல்ல பல நேரங்கள்ல வந்து நம்ம மறந்துருவோம். ஏன்னா ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த கேள்விக்கு எப்படி எழுதும், ஏதாவது ஒரு லைன் மறந்துட்டாலே போதும் மொத்தமா மறந்துரும். இல்ல திடீர்னு ஒரு விஷயம் மறந்தாலே மொத்தமா மறந்துரும். ஸோ அதனால அது மட்டும் இல்ல, மறந்துறது மட்டும்தான் பிரச்சனைன்னு கேட்டா மறக்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல. அப்படி மக்கப் பண்ணி படிச்சு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே கிடையாது. நம்ம எதுக்காக படிக்கிறோம்? கத்துக்கிறதுக்காக. புது விஷயங்கள கத்துக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துக்கிறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஸோ அதுவும் யூஸ் இல்லாம போயிடுது, சும்மா மக்கப் பண்றதுனால. ஸோ அதனால எப்பவுமே ஆக்டிவ் ரீகால். ஸோ ஆக்டிவ் ரீகால்னா நான் சொன்னேன் இல்லையா, புக்கை புரட்டி படிக்காம புக் படிச்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு என்னெல்லாம் படிச்சோம் அப்படின்றத ரீகால் பண்ணி பார்க்கிறது, ஒரு மைண்ட் மேப் டிரா பண்றது. So இந்த மாதிரி விஷயங்கள ஆக்டிவா இன்வால்வ் ஆனீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் இது எல்லாம் இருக்கு, ரிலாக்ஸேஷன் தானே, எக்ஸாம் முடிச்சுட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு இக்னோர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை அதிகப்படுத்தும். உங்க மெமரிய குறைச்சிடும். மறதி ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு தேவையான மென்டல் ரெஸ்டையும் பிசிக்கல் ரெஸ்டையும் கண்டிப்பா கொடுங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க. எந்த சுச்சுவேஷனையும் காமா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணி கண்டிப்பா உங்க குழந்தைங்களோட எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ண முடியும். முக்கியமான விஷயம், சக்சஸ் இன் எக்ஸாம்ஸ். உங்க குழந்தைங்களோட எக்ஸாமோட வெற்றி வந்து எவ்வளவு நேரம் உங்க குழந்தைங்க படிச்சாங்க அப்படின்றது கிடையாது, எவ்வளவு ஸ்மார்ட்டா உங்க குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்றதுதான். எப்பவுமே எக்ஸாமுடைய வெற்றியும் தோல்வியும்
எவ்வளோ நேரம் படிச்சோன்றது இல்ல. எப்படி படிச்சோம்? எப்படி ஸ்மார்ட்டா படிச்சோம்? அப்படின்றது தான். ஸோ அதனால இந்த 10 மிஸ்டேக்க அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க எக்ஸாம்ஸ்ல ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ நீங்க பார்ப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி. வேற ஒரு வீடியோல உங்கள நாளைக்கு மீட் பண்றேன். அதுவரைக்கும் until then this is Neetu signing off. Thanks for watching.